ஹலோ ருவான் அண்ட் நவீன், வெல்கம் டு நவாஜி. ஸோ இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம்னா ஒன் சென்டிஃப். இது வந்துட்டு ஒரு எஸ்ட்ரோ ஒரிஜினல்ஸோட வந்துட்டு ஒரு சீரீஸ்ங்க, சரிங்களா? ஒரு மலேஸ் சீரீஸ். ஸோ மலேசியனா இருந்தால் உங்களால் வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு எஸ்ட்ரோ ஆன் டிமாண்ட் வந்துட்டு உங்களால் அக்சஸ் பண்ண முடியும். ஸோ வேற மலேசியனை தவிர நீங்கள் எங்கே வேணா இருந்தாலும் வந்துட்டு ஈஸியாக அக்சஸ் பண்ண முடியும். பிகாஸ் வந்துட்டு இந்த சீரீஸ் வந்துட்டு நெட்ஃப்ளிக்ஸில் வந்துட்டு ஸ்டில் அவைலபிளாக இருக்கு. ஸோ டைம்ல செக் பண்ணி பாருங்க. ஒன் சென்டிஃப், சரிங்களா? ஸோ இது வந்துட்டு மலே லாங்குவேஜ் ஒரு ஒரு கிரைம் ஹைஸ்ட் சீரீஸ்னு சொல்லாங்க, சரிங்களா? இது வந்துட்டு சீசன் 1. சீசன் 2 வந்துட்டு இப்போ 31 ஜனவரி வந்துட்டு ரிலீஸ் பண்ண போறாங்க. ஸோ அதுக்கு தான் வந்துட்டு சீசன் 1 பார்த்து முடிச்சேன். ஸோ டோட்டலாக வந்துட்டு 8 எபிசோட். ஸோ ஈச் அண்ட் எவ்ரி எபிசோட் வந்துட்டு 45 மினிட்ஸ்ங்க, எக்ஸாக்ட் 45 மினிட்ஸ், சரிங்களா? ஸோ நீங்க தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6 ஹவர்ஸ் கிட்ட ஸ்பெண்ட் பண்ற மாதிரி இருக்கும். நான் வந்துட்டு ஒரு நாள்ல அந்த 8 எபிசோட வந்துட்டு பார்த்து முடிச்சிட்டேங்க. ஏன்னா வந்துட்டு அப்பதான் எனக்கு அந்த கண்டினியூட்டி எனக்கு புரியும். ஒவ்வொரு கேரக்டர் அப்படிதான் எனக்கு புரியும். எனக்கு ஒவ்வொரு நாள் அந்த ஒரு எபிசோட் பார்க்கறது வந்துட்டு எனக்கு அந்த அளவுக்கு எனக்கு கனெக்ட் ஆகாது, புரியாது எனக்கு. ஸோ அதனால தான் நான் அப்படி பார்த்தேன். ஸோ யாரு மலேசியன் இல்லாட்டி கூட வந்துட்டு நீங்க நார்மலா பார்க்கலாம். ஸோ லாங்குவேஜ் வந்துட்டு மலே லாங்குவேஜ் மட்டும் தான் இருக்கு. பட் சப்டைட்டில் வந்துட்டு இங்கிலீஷ்ல கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவராலா வந்துட்டு அவங்க பேசுற லாங்குவேஜ் வந்துட்டு மலேல இல்லாம மோஸ்ட்லி மலேல இருக்கும். பட் அங்கங்க தமிழ் ஆக்டர்ஸ் வருவாங்க, தமிழ் லாங்குவேஜ் வரும், அப்புறம் இங்கிலீஷ் அடிக்கடி வரும், சரிங்களா? ஸோ இது வந்துட்டு ஒரு கிரைம் சீரீஸ்ங்க, சரிங்களா? ஸோ இதுல வந்துட்டு மெயினா வந்துட்டு நம்ம ஷஃபிக் அவர் தான் வந்துட்டு இந்த படத்தோட ஹீரோ அண்ட் வந்துட்டு வில்லன்னு சொல்லலாம், சரிங்களா? ஸோ அவர் தான் வந்துட்டு மெயின்ல லீட் ரோல் பண்ணியிருக்காரு. அப்புறம் வந்துட்டு நம்ம ஃபைசல் ஹுசேன், அவர் வந்துட்டு ஒரு சீனியர் ஆக்டருங்க, சீனியர் மலேசியன் ஆக்டர், ஒரு பிரபலமான ஒரு காமெடி ஆக்டர்னு சொல்லலாம், எமோஷனல் ட்ராமா சீரீஸ் ஆக்டர்னு சொல்லலாம். நிறைய ட்ராமாஸ் அண்ட் வந்துட்டு ஃபிலிம்ஸ் வந்துட்டு ஆக்ட் பண்ணியிருப்பார். அவரோட நடிப்பு எனக்கு பிடிக்குங்க, பெர்ஃபார்மன்ஸ் எனக்கு பிடிக்கும். ஸோ எஸ், திஸ் ஓகே. இந்த ஒன் சென்டிஃப் இது வந்துட்டு கண்டிப்பா நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. மேபி இந்தியாவில் கூட நடந்திருக்கான்னு எனக்கு தெரிஞ்சிருக்கேன். பட் இந்த கதை வந்துட்டு ஒரு பேஸ்ட் ஆன் ட்ரூ ஸ்டோரி, சரிங்களா? அந்த கோர், அந்த ஸ்டோரியோட கோர் வந்துட்டு பேஸ்ட் ஆன் ட்ரூ ஸ்டோரி. ஸோ நம்ம இந்த மெயின் லீட் ரோல் பேர் வந்துட்டு ஈமான். ஸோ அவர் ஒரு பேங்க்ல வந்துட்டு ஸ்டாஃபா ஒர்க் பண்றவர். ஸோ அவருக்கு வந்துட்டு சுத்தி நிறைய கடன் பிரச்சனை. அவங்க அப்பாவுக்கு வந்துட்டு ஹார்ட் அட்டாக், அதுக்கு வந்து ஆப்ரேஷனுக்கு காசு கட்டணும்னு சொல்லிட்டு வந்துட்டு காசு அவர்கிட்ட இல்லை, சரிங்களா? ஒரு லோவர் மிடில் கிளாஸ் ஃபேமிலி. ஸோ காசுக்காக அவர் என்ன பண்ணலான்னு பார்ப்பார்னா வந்துட்டு, ஸோ அவர் வந்துட்டு இந்த ஐடி, இந்த சின்ன வயசுலேருந்து வந்துட்டு இந்த ஒரு சாஃப்ட்வேர் எப்படி ஓப்பன் பண்ணுது அதெல்லாம் வந்துட்டு அவருக்கு அந்த சீக்கிரம் நாலேஜ் இருக்கு. ஸோ ஒரு ஃபாஸ்ட் லேர்னர் வேற, சரிங்களா? ஸோ அதோட பேக் ஸ்டோரி அழகாக காமிச்சிருப்பாங்க. ஸோ அவர் வந்துட்டு காசுக்காக வந்துட்டு அவர் வேலை செய்யற பேங்க்ல வந்துட்டு டோட்டலா எத்தனை கஸ்டமர்ஸ் அக்கௌண்ட் இருக்குன்னு பார்த்துட்டு ஒவ்வொரு கஸ்டமர் அக்கௌண்ட்ல வந்துட்டு ஒவ்வொரு சேன் வந்துட்டு திருடுவாரு ஒரு நாளைக்கு. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு ஒரு 8 கோடி பேங்க் அக்கௌண்ட் இருக்குன்னா, ஸோ ஒரு அக்கௌண்ட்லயும் வந்துட்டு அவர் 1 சென்ட் திருடனா எடுத்துக்கிட்டா வந்துட்டு ஒரு 80,000 வந்துட்டு அவர் சம்பாதிப்பாரு, சரிங்களா? ஸோ அந்த சம்பாதிச்ச காசுல வந்துட்டு அவர் வட்டிக்கு கடனை வாங்கியிருப்பாரு, சரிங்களா? ஸோ வட்டிக்கு வர்றது வந்துட்டு அந்த வட்டி விடுறதுதான் வந்துட்டு நம்ம ஒரு இந்தியன் ஆக்டர் வந்துட்டு போட்டிருப்பாங்க. ஸோ அவர் பேர் அகோன்றன். ஸோ அவரும் வந்துட்டு ஒரு பழைய ஒரு காமெடியன் ஆக்டரா நடிச்சிருக்காரு, நாடகத்துல நடிச்சிருக்காரு, மலேசியன் நாடகத்துல நடிச்சிருக்காரு, பிலிம்ஸ்ல வந்திருக்காரு. அவரோட ஆக்ஷன் காமெடியில காமெடி கலந்த ஒரு நடிப்பு எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ இந்த படத்துல வந்து ரொம்ப சீரியஸா கன்னெல்லாம் வச்சு அந்த மாதிரி ஆம்பர்லாம் தூக்கிட்டு வருவாரு. ஸோ அவரோட பெர்ஃபார்மன்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த சீரீஸ்ல வந்துட்டு நான் மறந்துட்டேன் நிஜமா, சரிங்களா? ஸோ அவர் ஒரு கேரக்டர் பிளே பண்ணியிருப்பாரு. என்னோட ஈமான் வந்துட்டு இந்த மாதிரி அவர் பண தேவைக்காக வந்துட்டு தேவைக்கு அதிகமா வந்துட்டு அவர் ஆசைப்பட்டனால என்னென்ன விளைவுகள் வந்துச்சு. ஸோ அவர் தாண்டியும் வந்துட்டு நிறைய பேர் ஒரு பெரிய ஒரு டான் கேங்ஸ்டர்ஸ் சைஸ்ல இருக்கிறவங்க கிட்ட இருந்து என்னென்ன வந்துட்டு அவர்கிட்ட இருந்து எதிர்ப்பு வருது. ஸோ அவர் போலீஸ் மாட்டினாரா, தப்பிச்சாரா, இதுதான் வந்துட்டு ஃபுல்லா ஸ்டோரியா போகும். அப்புறம் வந்துட்டு அவரோட சப்போர்ட்டிங் கேரக்டர்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ரெண்ட்ல ஒரு லேடி பண்ணியிருப்பாங்க. ஸோ ஃபீமேல் லீட் ஒன்று பண்ணியிருப்பாங்க. அவங்களோட ஆக்ஷன் பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ இது எப்படி சொல்றது, நீங்க பேசிக்கா பாத்தீங்கன்னா நீங்க சீரீஸ் ஸ்டார்ட் பண்ணதே வந்துட்டு நம்ம ஈமானோட பாயிண்ட் ஆஃப் வியூல தான் ஸ்டார்ட் பண்ணது. அவர் தான் நரேட்டிவ் பண்றாரு. ஸோ எப்படி நீங்க கனெக்ட், எனக்கு இந்த படம் இந்த சீரீஸ் முழுசா பார்த்து அது ஸ்டார்டிங்கே எனக்கு வந்துட்டு எப்படி தோண ஆரம்பிச்சா வந்துட்டு, நிறைய பேர் வந்துட்டு லக்கி பாஸ்கர், நம்ம எத்தனை பேர் வந்து துல்கர் சல்மான் நடிச்ச லக்கி பாஸ்கர் வந்துட்டு படம் பார்த்துருக்கீங்க? கண்டிப்பா பார்த்தவங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இந்தியன்ஸ் ப்ராபப்ளி பார்த்துருப்பீங்க, இல்லை மலேசியாவில் இருக்கிற பப்ளிக் எல்லாம் பார்த்துருப்பீங்க. ஸோ லக்கி பாஸ்கர் அதுவும் வந்துட்டு ஹைஸ்ட் ஒரு கிரைம் சம்மந்தப்பட்ட ஒரு ஸ்டாரி. ஒரு பேங்க் இப்படி தானே ஆரம்பிக்கும். பட்
சிமிலர் டு இந்த கேரக்டர்ஸ் சிமிலர், பட் இந்த ஸ்டாரி இஸ் டிஃப்ரெண்ட். எனக்கு அப்படிதான் வந்து ரிஃப்ளெக்ட் ஆனிச்சு. லக்கி பாஸ்கர் மாதிரி இருக்க அந்த கேரக்டர் அப்படின்ற, அதே பேங்க், அதே பணத்தை, அது அந்த மாதிரி ஒரு கதை, பணத்தேவை, லோவர் மிடில் கிளாஸ். ஸோ அவன் காசுக்கு எப்படி வந்துட்டு எடுக்கிறான். ஸோ அப்படி 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 ஒரு கேரக்டர். ஸோ அப்படி அதுலயும் வந்துட்டு துல்கர் சல்மான் தான் வந்துட்டு அவர் தான் கதையே அவர் மூலியமா தான் நகரும், அவர் தான் நரேட் பண்ணிட்டு போவார், ரைட்டா இல்லையா? ஸோ எக்ஸாக்ட்லி. ஸோ யாரெல்லாம் லக்கி பாஸ்கர் பார்த்துட்டு இந்தியன்ஸ் இந்த படம் பார்க்குறீங்களோ வந்துட்டு இந்த சீரீஸ் பார்த்தீங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு எக்ஸாக்டா அப்படி அதான் தோணும். யாருக்கெல்லாம் அப்படி தோணுச்சு உள்ள பார்த்ததுக்கப்புறம் நீங்க இந்த வீடியோ பார்த்தது மட்டும் நீங்க கமெண்ட் பண்ணலாம், சரிங்களா? எனக்கு அப்படிதான் தோணுச்சு. லக்கி பாஸ்கர் மாதிரியே இருக்கு. பட் கதை ஒரு 2வது எபிசோட் 3வது எபிசோட் மாறக்கூட இல்லை. ஒரு ஃபர்ஸ்ட் எபிசோடோட கிளைமேக்ஸ்லேயே வந்துட்டு லைக் வந்து தெரிஞ்சு இந்த கதை வந்துட்டு வேற மாதிரி போக போகுது அப்படின்ட்டு. லக்கி பாஸ்கர் மாதிரி தொடர்ச்சியா போக போறது இல்லை, வேற மாதிரி வேற ஒரு 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 பாதையில போக போகுது அப்படின்னு தெரிஞ்சிச்சு. அண்ட் வந்துட்டு போக போக இன்ட்ரெஸ்டிங் ஆச்சு. ஒவ்வொரு ஸ்டோரியை பத்தி ஒவ்வொரு ஒரு கேரக்டரோட ஸ்டோரி, பேக் ஸ்டோரி பத்தி அழகா விஷுவல் வைஸ் வந்துட்டு கன்வே பண்ணியிருப்பாங்க. ஸ்டோரி வைஸ் ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பா அங்கங்க அவசரமா ஒரு ரஷ்ஷிங்கா அந்த இந்த 8 எபிசோட வந்துட்டு கொண்டு போகாம ரொம்ப ரொம்ப எப்படி சொல்றது, காமா நம்மளுக்கு புரியுற மாதிரி அங்கங்க டைலாக்ஸ் பேசுற இடங்கள் நிறைய இருந்தா கூட எமோஷனல் அழகாக கன்வே பண்ணியிருப்பாங்க. அதே நேரத்தில் ஆக்ஷன் அவ்வளோ ரியலிஸ்டிக்கா இருக்கும். அந்த ஹீரோ அந்த ஈமன் கேரக்டர் வந்து அடி வாங்கலாம் வந்துட்டு நான் மறந்துட்டேன். அந்த சவுண்டும் அவ்வளோ ஒரு எப்படி ஒரு குவாலிட்டியான ஒரு ப்ராஜெக்ட் வந்துட்டு அவங்க ஒரு எடுத்திருக்காங்க. இந்த கலர் வாய்ஸ், கேமரா மூவ்மெண்ட்லாம் வந்துட்டு வேற லெவலில் இருந்துச்சு. இந்த சண்டை போற காட்சிகள்லாம் சொல்லணும், ரொம்ப அழகா அந்த கோஆர்டினேட் படி வந்துட்டு ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்டா எடுத்துருக்காங்க சொல்லலாம். அந்த குவாலிட்டி சொல்றேன். அந்த ஒரு 8 எபிசோடோட சீரீஸோட குவாலிட்டி ஒரு மூவி குவாலிட்டி மாதிரி இருந்துச்சு. வெறுமன்ட்டே ஒரு நேஷன் லோக்கல் சீரீஸ், ஒரு டிராமா மாதிரி அந்த மாதிரி இல்லாம ஒரு நெட்ஃபிளிக்ஸ் ஒரு சீரீஸ் எடுத்தா எப்படி இருக்கும். ஒரு நெட்ஃபிளிக்ஸ் சாதாரண நெட்ஃபிளிக்ஸ் ரைட்டா, நெட்ஃபிளிக்ஸ் சீரீஸ்லாம் பார்த்துருப்பீங்க. ஸோ அதோட குவாலிட்டி லைக் வந்துட்டு ஒரு ஆக்ஷன் சீரீஸ் எடுத்தா கூட அந்த குவாலிட்டி வந்து ஒரு மூவிக்கு எடுக்கிற குவாலிட்டி இருக்கும். அதே மாதிரி எனக்கு இந்த மலேசியாவோட சீரீஸ் பார்த்ததுக்கு அப்புறம் எனக்கு நம்ம ஊர்லயும் வந்துட்டு செம்ம ஆளுங்கெல்லாம் இருக்காங்க குவாலிட்டியான ஒரு படம்லாம் எடுக்கிறதுக்கு. பட் சில படங்கள்லாம் வந்துட்டு இங்க மலேசியாவோட ஒர்க் அவுட் ஆகாது. பட் இந்த சீரீஸ் வந்துட்டு நீங்க கண்டிப்பா சொல்லுவேன், நீங்க டைம் இருக்கிறப்போ வந்துட்டு செக் பண்ணி பாருங்க, ஒன்ஸ் அண்ட் தீஃப்னு சொல்லிட்டு. ஸோ கண்டிப்பா மலேசியன் யாரெல்லாம் வந்துட்டு இந்த வீடியோ பார்த்துக்கிறீங்களோ வந்துட்டு யாரெல்லாம் பார்த்துட்டீங்க இந்த ஒன்ஸ் அண்ட் தீஃப், ஸோ யாரெல்லாம் வந்துட்டு நெக்ஸ்ட் சீசன் செகண்ட் சீசனுக்கு வந்து வெயிட் பண்றீங்களா இல்லைன்னு வந்துட்டு நீங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க, நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். ஸோ தட்ஸ் அ வீடியோஸ். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ see next video. And then signing off. I'm Naveen. Take care. Bye.